ஹலோ ஆல் வணக்கம். துலீப் ட்ராஃபி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ஸ்குவாட்ஸ் எல்லாமே அஃபிஷியலா வந்துருச்சு. ஸோ, அதனால இப்போ அத பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கோம். பீராக் வெல்கம் டு தி ஷோ. நம்ம ஏற்கனவே அன்னைக்கு பேசினோம். அ எல்லா டீமும் பத்தியும் பேசினோம். ஆல்மோஸ்ட் சிமிலர் பிளேயர்ஸ். பட் ஸ்குவாட்ஸ்ன்னு பிரேக்கப் வந்து அவங்க அஃபிஷியலா வந்திருக்கு. அத வச்சு நம்ம இப்போ பேசப் போறோம். உங்க இனிஷியல் தாட்ஸ் என்ன? சொல்லுங்க. அடுத்தது நான் அப்படியே ஒரு டீம் வைஸ் போறேன். இப்ப இனிஷியல் தாட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூவிங் ஃபார்வர்ட் வாட் இஸ் த நீட் ஆஃப் த அவர். இப்போ இப்ப இந்த இந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு கான்செப்ட் எடுத்து வந்தாங்க. வி ஆல்ரெடி ஸ்போக் அபவுட் இட். வி கேவ் 105 அவுட் ஆஃப் 100 on getting all these players in and moving forward in the direction which is going to build the Indian team as a strong core in red ball. என்னென்ன கேள்விகளுக்கு ஆன்சர் உங்களுக்கு வரணும்? ஓகே, வந்து ஆஃப் ஸ்பின்னர் இப்ப அஸ்வின் வந்து 35 பிளஸ், அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட். இப்போ இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா, மூவிங் ஃபார்வர்டு வாட் இஸ் த ஹோல்ஸ் தட் வி கேன் பிளக் இன். இப்போ இந்த ஒரு நல்ல கான்செப்ட்ல வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட்ல வந்துட்டு மூவிங் ஃபார்வர்ட் என்னென்ன தேவை, வாட் ஆர் யூ கோயிங் டு கெட் அவுட் ஆஃப் இட் டு பில்ட் அ ஸ்ட்ராங் கோர் ஆஃப் இந்தியன் டீம் இன் ரெட் பால் கிரிக்கெட். முதல்ல பாத்தீங்கன்னா ஆஃப் ஸ்பின்னர். இப்ப அஸ்வினுக்கு கரெக்டான ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பூல் ஆஃப் பிளேயர்ஸ்ல இருந்து இருக்கா? கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது, ரவீந்திர ஜடேஜா இஸ் ஆல்சோ அந்த சிமிலர் போட்டு. ஸோ அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இந்த பூல்ல இருந்து இருக்கா? அதுக்கப்புறம் ஆர் யூ ஃபைண்டிங் a genuine fast bowling all rounder that will allow you to play two spinners? அந்த கேள்விக்கு பதில் இருக்கா இந்தியந்து? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சுப்மான் கில், இஸ் he going to be your number 3 whatever it is? He has demoted himself to number 3. இப்போ யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ரோஹித் சர்மாவும் ஓப்பனிங் ஆடுறாங்க. ஸோ இப்ப சுப்மான் கில் நம்பர் 3 அப்படின்னா அவர் தான் உங்களோட ஃபியூச்சர் நம்பர் 3 மூவிங் ஃபார்வர்டு. இல்லைன்னா அதுக்கு வந்து வாட் கைண்ட் ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட்ஸ் யூ ஹேவ்? திஸ் பூல் ஹஸ் காட் த ரைட் பூல் ஆஃப் பிளேயர்ஸ் ஃபார் தட். அந்த கேள்விக்கு பதில் இருக்கா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சீமர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் வெரி சிம்பிள். பும்ரா, சிராஜ் அண்ட் ஷமி, இப்ப இவங்க 3 பேரும் ஃபிட்னா அந்த 3 பேரும் தேர் கோயிங் டு வாக் இன். சோ உங்களுக்கு 4வது சீமர் பெஞ்ச்ல அப்படின்னா இந்த பூல்ல இருந்து இப்ப சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்துலாம் போகும்போது 2 ஃபாஸ்ட் பாலர் எடுத்துன்னு போவீங்க. சோ அது உங்களுக்கு வந்துட்டு இஸ் தட் கோயிங் டு பி த ரைட் பிளேயர்ஸ் வாட் யூ ஹவ் காட் வி கேன் பிக் ஃப்ரம் திஸ் பூல் ஆஃப் பிளேயர்ஸ்? அந்த கொஸ்டின் ஆன்சர் இருக்கா? சூரியகுமார் யாதவை எப்படி பாக்குறீங்க? சர்ஃப்ராஸ் கானை எப்படி பாக்குறீங்க? ஸ்ரேயா ஐயரை எப்படி பாக்குறீங்க? சோ அப்படி உங்களுக்கு அந்த இந்த 3 பேரை தவிர பேக்கப் அப்படின்னு உங்களுக்கு யாரு இருக்காங்க? சோ இந்த கேள்விக்கெல்லாம் ஆன்சர் பண்றதுக்கு உங்களுக்கு இந்த 4 டீம்ல இருந்து இருக்கா? அதை நம்ம பார்ப்போம். நீங்க ஒவ்வொரு டீமா படிங்க. ஓகே. டீம் ஏ கேப்டன் வந்து சுப்மன் கில், மாயங்க் அகர்வால், ரியான் பராக், துருவ் ஜூரல், KL ராகுல், திலக் வர்மா, சிவம் தூபே, தனுஷ் கொட்டியான், குல்தீப் யாதவ், ஆகாஷ் தீப், பிரசீத் கிருஷ்ணா, கலீல் அகமது, ஆவேஷ் கான், கவேரப்பா, குமார் குஷாக்ரா, சாஸ்வத் ராவத். இவர் நம்ம அன்னைக்கு சொல்லவே இல்லை. தூபே விடுபட்டுட்டார் அப்படின்னு நம்ம பேசினோம். அவரு இந்த இதுக்கு அவ்வளோ இந்த செட்டப்புக்கு நம்ம கம் டு த பார்ட்டி நீங்க சொன்னீங்க. தனுஷ் கோட்டியா நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணல. அதர் தன் தட் ஐ திங்க் வி டிஸ்கஸ் பிரிட்டி மச் எவ்ரிதிங். ஆகாஷ் தீபம் அன்னைக்கு பண்ணல. உங்க தாட்ஸ் என்ன இதை பத்தி? நல்ல டீம் எடுத்திருக்காங்க. டு பி ஆனஸ்ட் வித் யூ, சஷாத் ரவாத்ன்றவர் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். ஸோ அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. தி சீ சம் ப்ராமிஸ் இன் அவர் எடுத்திருக்காங்க. குமார் குஷாக்ரா வந்து ஒரு யங்ஸ்டர். he just set the IPL auction affair and fire by Delhi Capitals investing so much of money on him. He is also a reserve wicket keeper. ஸோ அவரை எடுத்திருக்காங்க. அவரை நம்ம டிஸ்கஸ் பண்ணல. சிவம் தூபே, இப்ப நான் ஒரு கேள்வி கேட்டேன் உங்களுக்கு. அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர், ஸ்ட்ராங்லி பில்ட் கை, அவரால அந்த ஒரு 11 ஓவர் கொடுக்க முடியுமா ஒரு தேர்ட் சீமரா? இப்போ ஒரு சில பிளேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கயானா அப்படின்னு வச்சுக்கோங்க, எங்களோட ஹோம் டவுன் இன் சிபிஎல்ல உங்களுக்கு பேசும் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மேட்ச் ப்ரோக்ரஸ் ஆகும்போது ஸ்பின்னர்ஸும் உள்ள வருவாங்க. அப்ப ரைட் காம்பினேஷனா 2 ஃபாஸ்ட் போலர், 2 ஸ்பின்னர், ஒரு ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர். அந்த ஃபாஸ்ட் போலிங் ஆல்ரவுண்டர் ரோல சிவம் தூபே ஃபில் பண்ண முடியுமா? ஒரு 13 ஓவர் கொடுக்க முடியுமா? அந்த விட வந்து இங்க தெரிஞ்சிடும். நான் வந்து ஒரு கேள்விக்குறின்னு சொன்னேன். அவங்க அதையும் வந்துட்டு பெருசா இது பண்ணாம ஒரு சான்ஸ் கொடுத்து பார்ப்போம். கேன் ஹி ஷைன் ஆஸ் அ போலர்? பேட்ஸ்மேன் அப்படிங்கும் போது 4 டீமுங்கும் போது சிவம் தூபே செலக்ட்ஸ் ஹிம்செல்ஃப், அதுல சந்தேகமே கிடையாது. அந்த ஆல்ரவுண்டர் அந்த ஹர்திக் பாண்டியான் ஒருத்தர் தான் இருக்காரு. அந்த ஒருத்தருக்கு பேக்கப்னு சிவம் தூபே யோசிக்க முடியுமா அப்படின்னு பார்த்திருக்காங்க.
That is an excellent. The team overall is very, very good for me. சூப்பர். அடுத்தது டீம் பி. அபிமன்யு ஈஸ்வரன் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். பட் அவருக்கு லீட் பண்றது கொடுத்துருக்காங்க. டிஸ்பைட் ஹேவிங் சம்படி ரெகுலர் இந்தியா ஓப்பனர் இப்போ எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலும் இருக்காரு அதே டீம்ல. ரிஷப் பந்த் மாதிரி ஒரு பிளேயரும் இருக்காரு. அவங்களாம் இருக்கும்போது அபிமன்யு ஈஸ்வரனை லீட் பண்ண கொடுத்துருக்காங்க. அதை பத்தியும் சொல்லிருங்க. அதர்ஸ் வந்து சர்ஃபராஸ் கான், முஷீர் கான் அவரோட பிரதர்ன்னு நினைக்கிறேன். ஆமா. அப்புறம் அடுத்தது வந்து நிதிஷ்குமார் ரெட்டி நம்ம அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ஸ்டார் போட்டிருக்காங்க சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர், ரவீந்திர ஜடேஜா, முகமது சிராஜ், யஷ் தயால், முகேஷ் குமார், ராகுல் சாஹர், சாய் கிஷோர், மோஹித் அவஸ்தி, ஜெகதீஷன். ஜெகதீஷனும் அன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணோம். ராகுல் சாஹர் அன்னைக்கு பண்ணல. மோஹித் அவஸ்தி அன்னைக்கு பண்ணல. முஷீர் கான், சர்ஃபராஸ் கான் அன்னைக்கு பண்ணல. இதெல்லாம் பத்தி சொல்லுங்க. அபிமன்யு ஈஸ்வரன் கேப்டன்சி அதை பத்தியும் சொல்லுங்க. சர்ஃபராஸ் கான் வந்து டு பி ஆனஸ்ட் வித் யூ இப்போ இங்கிலாந்து சீரீஸ்ல நல்லாவே பண்ணியிருக்காருங்க போது you'll be default consider in the touring party, to be honest with you. இந்த முஷீர் கான் வந்து extraordinarily mature player. I can tell you in 2 years time will be better than his brother. ரொம்ப ஒரு ரன் அடிக்க தெரிஞ்ச ஒரு கில்லாடியான ஒரு பிளேயரு. இந்த மோயிஸ் தவஸ்தின்றது பயங்கரமா ஸ்விங் பண்ணுவாரு. நல்ல போலர் அவரு, அதுல ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து நம்ம ராகுல் சார் வந்து டிஸ்கஸ் பண்ணல. ஏன்னா இஸ் மோர் ஆஃப் என்ன சொல்றது, இட்ஸ் நாட் கன்வென்ஷனல் லெக் ஸ்பின்னர். ஒரு ஃபாஸ்ட் லெக் ஸ்பின்னர், ஒரு குவிக்கிஷ் லெக் ஸ்பின்னர் அப்படிங்கும் போது அது வந்து எந்த அளவுக்கு வந்துட்டு அவ்வளவு குவிக்கா நீங்க போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இந்தியால வந்து ஒரு சப்கான்டினென்ட்ல வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமா அசிஸ்டன்ஸ் எடுக்கிற அந்த பிக்சர்ஸ்ல பாத்தீங்கன்னா there is a chance to shine அப்படிங்கும்போது சேனா கண்ட்ரிஸ்லாம் போனீங்கன்னா அந்த ஸ்பீடு நீங்க போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவீங்க. பட் ஸ்டில் தேவ் கிவன் him a chance. It's a very good cricketer. He's also played for India அப்படின்றதுனால கொடுத்துருக்காங்க. இந்த நிதிஷ்குமார் ரெட்டி இப்ப நம்ம சொன்னோம் பாருங்க, ஹர்திக் பாண்டியாக்கு ஒரு பேக்கப் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேக்கப்னா rather than taking the case of சிவம் தூபே, this guy really qualifies himself அப்படின்றதுனால இப்ப அவர் கிராயின் இன்ஜுரியில இருந்து இம்ப்ரூவ் ஆகி இப்ப எப்படியோ அவரை பார்த்தாங்க அப்படின்னா I don't see him batting at top 4. He's surely going to bat at number 6 or number 7. And then more focus will be on his bowling. அவரால் அந்த ஸ்பீட் இப்ப இதுல காமிச்சார் ஐபிஎல் இஸ் ரீசனபிளி குவிக் அப்படின்னு. இங்க காட்ட முடியுமா? ஒரு 4 ஸ்பெல் போட முடியுமா ஒரு நாள்ல அந்த ஹீட்ல? அதை பார்ப்பாங்க. அதுக்கு ஒரு டிக் பாக்ஸ் வந்ததுன்னா ஐ எம் டெல்லிங் யூ, நிதிஷ் ரெட்டி's pathway to Indian team is more easier than anyone else, considering the fact that we are running low on our fast bowling all-roundersன்றதுனால இந்த டீம் வந்து ஃபுல் மார்க்ஸ் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சூப்பர். டீம் சி ருத்ராஜ், அந்த கேப்டன்சி அபிமன்யு ஈஸ்வரன், அப்படி அது ஓகேவா? உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறீங்க? சரி, அபிமன்யு ஈஸ்வரன் டொமஸ்டிக்ல எல்லாம் கேப்டன்சி பண்றாரு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா பண்ணிட்டு ஐபிஎல்ல கேப்டன்சி பண்ணிருக்காரு. he has got nothing to prove as a captain போது அவர் ஃப்ரீயா வந்து இப்பதான் கொஞ்சம் ரொம்ப நாள் கழிச்சு 4-day கிரிக்கெட் ஆடுறாரு அப்படிங்கும் போது ஜாலியா விக்கெட் கீப்பிங் பண்ணிட்டு ஒரு பேட்டிங் ஆடட்டும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல பண்ணிருக்காங்க, which is very correct. Why to burden him with captaincy when there is no consequence at all when it comes to test cricket? Straight forward Rohit Sharma is going to captain அப்படிங்கும் போது he has shown signs of playing for few more years. The hunger, ஏன்னா அவர் என்ன சொன்னார் ரோஹித் சர்மா, அந்த T20 ரிட்டையர்மெண்ட் நான் அனௌன்ஸ் பண்ணதே எனக்கு இன்னும் சல்க் ஆகல அப்படின்னா இருக்கும்போது ஐ கேன் see the passion and hunger in him and scoring runsன்றதுனால இப்ப பண்ணிட்டு கேப்டன்சி கொடுக்கறதுனால இதுல there's no gain at all போது they have done the right thing by not overburdening by wicket keeper, batsman and captain for 4 days, 3 matches round robin ஆனதுனால அதுவும் பர்ஃபெக்ட் டிசிஷன். இந்த டீமும் வெரி வெரி குட் டீம் என்ன பொறுத்த வரைக்கும். ஜெய்ஸ்வாலுக்கு ரொம்ப ஏர்லியா இந்த மாதிரி ஒரு டோர்னமெண்ட்ல கேப்டன்சி கொடுக்கறது? கெய்க்வாட் கொடுக்குறாங்க, ஜெய்ஸ்வால் கொடுக்க கூடாதா? அதாவது கெய்க்வாட் has an experience of leading a team like Chennai Super Kings which fielded an all-time great called Mahendra Singh Dhoni, and they all believe that is maturing as a captain under Mahendra Singh Dhoni. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப சின்ன பையங்க ஜெய்ஸ்வால். So that is another reason where இப்பதான் டெஸ்ட் கிரிக்கெட்டுக்குள்ள பர்ஸ்டா இருக்காரு. அப்ப நீங்க கேப்பீங்க, பாப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் டெஸ்ட் கிரிக்கெட்டே ஆடல, இப்ப டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுற எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இப்பதான் வந்திருக்காருன்ற ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன்சி கொடுக்கலான்ற என்ன நியாயம்னு கேட்பீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, எஸ் கேப்டன்ட் and he has led the team which has got many superstars in the team. So உங்களுக்கு அந்த ஒரு நர்வஸ்னஸ் இருக்காது. you know how to handle people and then you have the guidance of MS Dhoni போது that is only going to be a benefit ன்றதுனால I honestly feel
ஜெய்ஷ்வால் மாதிரி ஒரு ஆள்லாம் பாத்தீங்கன்னா that is too early to be even thinking about captaincy. So இதுலயும் பாத்தீங்கன்னா they have done full marks of giving captaincy to Ruturaj Gaikwad and wonderful team as well. ஓகே, அந்த டீமை தான் இப்போ சொல்ல போறேன். ருத்ராஜ் கெய்க்வாட் கேப்டன், சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதார், அபிஷேக் போரல், சூரியகுமார் யாதவ். கொஞ்சம் அந்த டாப் 4 கொஞ்சம் பெருசா இருக்கு வீடா சொல்லும் போதே. கெய்க்வாட், சூரியகுமார் யாதவ், சாய் சுதர்ஷன், ரஜத் பட்டிதார், அபிஷேக் போரல் வேற 5, இந்திரஜித் 6, ரித்திக் ஷோக்கீன், மானவ் சுத்தார், உம்ரான் மாலிக், வைஷக் விஜயகுமார், அன்ஷுல் கம்போஜ், ஹிமான்ஷு சௌஹான், மயங்க் மார்க்கண்டே, ஆரியன் ஜுயால் விக்கெட் கீப்பர், சந்தீப் வாரியர். இந்த டீமை பத்தி என்ன நினைக்கிறீங்க? எக்ஸலன்ட் டீம். எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா இந்திரஜித் has been piling runs after runs. அவரு கரெக்டா கொடுத்துருக்காங்க, எல்லாரையும் ரிவார்ட் பண்ணிருக்காங்க இங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சந்தீப் வாரியர் he has been rewarded. மயங்க் மார்க்கண்டே has been picking wickets like anything. He has been rewarded. வைஷாக் விஜயகுமார் has bowled very well for Karnataka. அண்ட் ஐபிஎல் பாவம் அன்பார்ச்சுனேட்லி ஆர்சிபியில் நிறைய சான்ஸ் கிடைக்கல. குவிக் போலர். 4-டே கிரிக்கெட்ல நீங்க பாத்தீங்க என்ன பேஸ் ஜென்ரேட் பண்ணுவாரு. இந்த மானவ் சுத்தார் பத்தி நம்ம ஆல்ரெடி வந்து பேசணும், வந்து சச் அ கிரேட் டேலண்ட்னு. திஸ் இஸ் த ரைட் டைம் ஃபார் உம்ரான் மாலிக் டு ஷோ தட் வை இஸ் அன் எக்ஸ்பெக்டர். ஏன்னா இந்த 4 டீம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா த ஃபாஸ்டஸ்ட் போலர் இந்த 4 teams combined together easily will be உம்ரான் மாலிக். இங்க போய் ஒரு பர்ஸ்ட் கொடுத்து ஒரு 7 ஓவர் ஸ்பெல் அவரால் போட முடியும்னு இது பண்ணா you'll be hugely tempted because he gives a variety where others doesn't give. மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா அது 135ல இருக்காங்க. 145 பிளஸ் இவர் கிளாக் பண்ண முடியுங்கும் போது if he can hit the right areas, he can prove his fitness, he can bowl long spells and he can pick up wickets and stay disciplined. அவருக்கு சான்ஸ் வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் மாதிரி ஒரு ஆளு இப்ப இந்த சப்கான்டினென்ட் பிச்சஸ்ல டஃப் பிச்சஸ் ஸ்பின்னர்ஸ் கம்மிங் இன் டு தி பிளே 220 பார் ஸ்கோர்ன்றதுல ஒரு நம்பர் 4 போயிட்டு ஒரு பிளாட் ஸ்வீப் ஒரு இன்சைட் அவுட் த்ரூ எக்ஸ்ட்ரா கவர்ஸ் அவர் அடிச்சாருன்னு வச்சுக்கோங்க, ஒரு 40 ரன் குவிக்கா ஒரு 33 பால் அடிச்சா கம்ப்ளீட் அது மேட்ச் சேஞ்ச் ஆயிடும். ஸோ கரெக்டா வந்து அவரை எடுத்துன்னு வந்திருக்காங்க. அவர் obviously going to just put his foot forward in good pitches like Bangalore அப்படிங்கிறது பார்க்கணும். அதனால வந்துட்டு அவரும் வந்துட்டு நல்லா ஆடிட்டார்னா he will also press his claims for test spot. அதனால காம்படிஷன் இஸ் going to be extremely high. அருமையான டீம் எடுத்திருக்காங்க. ரித்திக் ஷோக்கீன் எடுத்திருக்காங்க, மானவ் சுத்தார் எடுத்திருக்காங்க, எல்லாருமே. ஆரியன் ஜுவல் வந்து ஒரு அந்த அன்ஷுல் கம்போஜ் பாருங்க உங்களுக்கு இந்த மும்பை இந்தியன்ஸ்ல that is where people have seen, but he has done very well in Ranji Trophy and all these things as well. So it all goes on the performances. People who have performed has been rewarded. Sir, இன்னொன்னு சொல்றேன் பாருங்களேன். At some point of time after this 4 teams is discussed, we're going to say which players unfortunately missed out. 38 டீம் டொமஸ்டிக் டீம் இருக்கு. நீங்க 60 பிளேயர் எடுக்கிறீங்க அப்படின்னா on an average 1.5 பிளேயர் ஒரு டீமுக்கு. 38 டீம் இருக்கு அப்படிங்கும்போது இட் இஸ் ஈஸி டு கிரிட்டிசைஸ் இந்த பிளேயர் இல்ல அந்த பிளேயர் இல்லைன்னு. இந்த டீம் ஆக்சுவலி டாப் பில்லிங் டீம். கரெக்ட். அந்த இது ஆரியன் ஜுவலை பத்தி நீங்க பேச ஆரம்பிச்சீங்க, அப்போ நான் இது பண்ணிட்டேன், அடுத்த क्वेश्चन கேட்டேன். அவரை பத்தி சொல்லிருக்கேன். ஒரு காம்பாக்ட் பேட்ஸ்மேன், ஸ்டைலிஷ் விக்கெட் கீப்பர், ரொம்ப நல்லா இருக்கும். பட் அன்பார்ச்சுனேட்லி பாத்தீங்கன்னா இந்த விக்கெட் கீப்பிங் கியூ ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஸோ இப்போ இவங்களாம் என்ன பண்ண, துருவ் ஜூரல் மாதிரி ஒரு ஆள் பாத்தீங்கன்னா பண்ட் இன்ஜூர் ஆன போது ஸ்ரீகர் பரதன் சீனியாரிட்டி அவர் வந்தாரு. He has to wait for 10 test matches to give an opportunity. The one thing you got to understand is this is a great opportunity that the selectors are saying, hey, நான் உன்னை பார்க்கிறேன் அப்படின்னு சான்ஸ் கொடுத்துருக்காங்க போது that is what you got to do, not dreaming too big. ஓகே, என்ன சான்ஸ் நீ கொடுத்துருக்க, என்னால என்ன பண்ண முடியும்ன்றதை நான் காட்டுறேன்றதை பண்ணணுமே ஒழிய even if he score 300s in 3 matches, I doubt it whether he will make it to the Indian team. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, you are giving a signal back to the selectors, look, I belong அப்படின்னு. அதனால கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் மெனி யங்ஸ்டர்ஸ் செலக்டட். இந்த டீமும் செலக்டர்ஸ் பாத்தீங்கன்னா கன்னா செலக்ட் பண்ணிருக்காங்க. ஓகே, கடைசி டீம் டி. ஸ்ரேயாஸ் ஐயர் கேப்டன், அதர்வா டைடே, யாஷ் தூபே, தேவ்தத் படிக்கல், இஷான் கிஷான் விக்கெட் கீப்பர், ரிக்கி பூயி, ஷரன்ஸ் ஜெயின், அக்சர் பட்டேல், ஹர்ஷ்தீப் சிங், ஆதித்ய தாக்கரே, ஹர்ஷித் ராணா, துஷார் தேஷ்பாண்டே, ஆகாஷ் சென்குப்தா, KS பரத், சௌரவ் குமார். இந்த டீம்லயும் பாத்தீங்கன்னா ஷியர்லி இந்த ஆகாஷ் சென்குப்தா, ஆதித்ய தக்காரே இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸை வச்சுதான் உள்ள வந்திருக்காங்க.
நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது அவங்க எந்த ஸ்டேட் ஆடுறாங்க, ஒருத்தர் விதர்பாக்கு ஆடுறாங்க, ஒருத்தர் உத்தரகண்டுக்கு ஆடுறாங்க, எந்த ஸ்டேட் ஆடுறாங்க, என்ன பண்றாங்கன்னு கூட தெரியாது. ஒன்லி தே ஹவ் பீன் ரிவார்டட் பிகாஸ் ஆஃப் தட். இவங்க எப்படி பார்த்திருக்காங்கன்னா, இவங்க நிறைய வந்து விச் டீம் தே ஆர் பிளேயிங் பார்த்து நீங்க அவங்க டீம் எடுக்கல. எவெல்லாம் ரஞ்சி டிராஃபி யார் யாரெல்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, தே ஆல் பீன் ரிவார்டட். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இப்ப பாருங்க, உனக்கு ரிக்கி பூய் எடுத்திருக்காங்கன்னா ரிக்கி பூய் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் த பர்ஃபார்மன்சஸ். இப்ப நம்ம அந்த டாபிக்கு போயிடுவோம். இப்ப 4 கேள்வி நானே வந்து கேட்டேன். இப்ப வந்துட்டு உங்களுக்கு வந்து ஆஃப் ஸ்பின்னர் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு? தனுஷ் கோட்டியன், வாஷிங்டன் சுந்தர், ரித்திக் ஷோக்கின், ஷாரன்ஸ் ஜெயின், 4 பேர் இருக்காங்க. இந்த சரண் ஜெயின் பாத்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பிக் ஃபிங்கர்ஸ் ரொப்புன்னு திருப்புவாரு. ரித்திக் ஷோக்கின் பாத்தீங்கன்னா சூப்பர் போலர், இப்ப ஐபிஎல் மும்பைக்கும் ஆடினாரு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஒன் இஸ் புட்டிங் இஸ் ஹேண்ட் அப் ரியலி on the opportunities what has been given in Zimbabwe and also in Sri Lanka, both in ODIs and T20s. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, 4 பேர் இருக்காங்க. Who can be the right fit for Ashwin அப்படின்னு பாத்தீங்கன்னா it leans more towards Washington Sundar for one reason. He has played for India, he has been in IPL scheme of things since 2016. அதுக்கப்புறம் he has proved himself that is a capable batsman. அப்படிங்கும்போது இந்த ரித்திக் ஷோக்கின் சூப்பர் போலர் அப்படிங்கும்போது என்ன பொறுத்த வரைக்கும் வாஷிங்டன் சுந்தர் இஸ் டெஃபினெட்லி இந்த கியூ ஹையர். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது. தனுஷ் கோட்டியன் பாத்தீங்கன்னா அவரு ஒரு ஸ்டெடி ஸ்பின்னர், he can also bat. ரித்திக் ஷோக்கின் can also bat. சரண் ஜெயின் can also bat. ஆனா உங்களுக்கு இந்த பேக்கேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷியர்லி பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் வாஷிங்டன் சுந்தர் ஆக்சுவலி டு ஓபன் த பேட்டிங் ஃபார் இந்தியா அண்டர் 19, அதுல கொஞ்சம் எட்ஜ் வந்து அவர் வாஷிங்டன் சுந்தர். 2வது கேள்வி என்ன கேட்டோம்? லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகே, அடுத்து ரவீந்திர ஜடேஜா. அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ். இப்ப நாங்க வாஷிங்டன் சுந்தர் சொல்ற மாதிரி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாய் கிஷோர் இருக்காரு. சாய் கிஷோர் இஸ் another டாப் கிளாஸ் டேலண்ட் and is really taken up his batting to the next level, but it will take some time for him to catch to the level of Akshar Patel. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மானவ் சுத்தார், அவரை பத்தி போன தடவை நம்ம பேசுறோம். கையில இந்த பால் ரொம்ப அழகா போகும், சின்ன பையன். He will always come through. He will be slightly in the lesser need when it comes to the queue. சௌரப் குமார் கைய சுத்தினாலே விக்கெட் எடுப்பாரு. அவரு இந்தியன் டீம் ரிசர்வ்ஸ்லயே இருந்திருக்காரு. ஒரு 40 ஓவர் சளைக்காம போடுவாரு. பேட்டிங்கும் அவரால் ஆட முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ அக்ஷர் பட்டேல் இஸ் கோயிங் டு பி தி ஒன் இஸ் கோயிங் டு பி இன் தி ஃபர்ஸ்ட் சாய்ஸ் கியூ. அது நான் சொல்லணும், நீங்க சொல்லணுன்றதுல வியூவர்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஷியர் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா சௌரவ் குமார் வில் பி இன் தி கியூ. தேவ் காட் சாய் கிஷோர், மானவ் சுத்தார் இஸ் a promising left arm spinner இருக்கும்போது இந்த கேப் வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்கு. இப்ப ஆல்ரவுண்டர்ஸ் ஹர்திக் பாண்டியாக்கு பேக்கப் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிதிஷ் ரெட்டி. அவர் தான் ஒரு பொட்டன்ஷியல் பேக்கப். அவர் ஆட போடாரா சப்ஜெக்ட் டு ஃபிட்னஸ் தெரியாது. இப்ப அவர் ஆடினாதான் அந்த ரோலை ஃபில்அப் பண்ண முடியுமான்னு நமக்கு தெரியும். அது ஒன்று தெரியல. சிவம் தூபே ஹாஸ் டு ரியலி புல் அவுட் ஆஃப் ஹிஸ் சாக்ஸ் டு ப்ரூவ் தட் ஐ பிலாங் தேர். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் 38 டீம்ல உங்களுக்கு ஸ்பெஷலிஸ்ட் ஆல்ரவுண்டர் ப்ரொவைடட் நிதிஷ் ரெட்டி மிஸ்ஸஸ் அவுட் ஆன் இன்ஜுரி. அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். இது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு இது. இப்ப கில்ல பத்தி பேசணும். கில் கோயிங் டு பி யுவர் நோ மேட்டர் வாட் நம்பர் 3 அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைன்னா உங்களுக்கு யார் ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா ஜெய்ஸ்வால் இஸ் ரோஹித் சர்மா இஸ் ஓப்பனிங். Gill is an opening batsman who demoted himself to number 3 and the management is happy அப்படிங்கும்போது Mayank Agarwal has to really do well. He has got the experience. அவருக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னு. அதுக்கப்புறம் டெஃபினெட்லி அபிமன்யு ஈஸ்வரன் இஸ் நாக்கிங் த டோர்ஸ் லைக் எனிதிங். ஒரு பெரிய பெர்ஃபார்மன்ஸ் பண்ணனா அவருக்கு சான்ஸ் இருக்கு. and another player is definitely சாய் சுதர்ஷன் அப்படிங்கும்போது இங்கேயும் வந்துட்டு உங்களுக்கு பேக்கப்ஸ் பெட்டரா இருக்கு. இந்த கேள்விக்கு பதில் இருக்கு. அடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா சீமர்ஸ். இப்ப பும்ரா, சிராஜ், ஷமி will select themselves based on fitness ன்னு வச்சுக்கோங்களேன். 3 பேர் இருக்கும். அதுக்கப்புறம் வெளியில இருக்கிறவங்க யாரு? இப்ப இந்த 3 பேர்ல ஒருத்தவங்க இல்லைன்னா 3rd சீமர் யாரு? அப்படி 3 பேரும் இருந்தா 4th சீமரா உள்ள போறது யாரு? இல்லைன்னா 2 பேர் தான் இருக்காங்க, ஷமி ஃபிட்டா இல்லைன்னா 2 சீமர் யாரு? இப்ப கியூ அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இவர் இருக்காரு, அர்ஷதீப் சிங் இருக்காரு. இஸ் a front runner actually, that too being a left armer, and his confidence will be high, doing very well in shorter versions of the game. Khalil Ahmed is a very very good bowler. அங்க சொன்ன அந்த இதுல வந்துட்டு வைட் எல்லாம் போட்டார் இந்த இதுல. that is a shorter version, that's okay, but he is someone who can be deceptively quick and he can get seam movement. He is also sharp.
பிரசித் கிருஷ்ணா இஸ் கமிங் பேக் ஆஃப்டர் இன்ஜுரி. அவரை நிறைய பேர் எல்லா இதுலயும் அவரை ரேட் பண்ணிருக்காங்க. அவர் ஒரு இது இருக்கு. ஆகாஷ் தீப் பிளேட் ஆக்சுவலி டெஸ்ட் கிரிக்கெட் அண்ட் இஸ் ப்ரூவ் தட் வாட் யூ கேன் டூ வித் நியூ பால். Yash Dayal is also another one which has surprised people where he gets swing with the new ball, bringing it back to the right-handers. Consistent ஒரு 7 overs பிள்ளை டிசிப்ளின்டா அவரால் போட முடியும். He proved that in IPL on difficult conditions in Bangalore. முகேஷ் குமார் they always rate him highly. நானும் I rate him highly. 8 overs ஸ்பெல் போட்டா 13 ரன் கொடுப்பாரு. அந்த மாதிரி ஒரு பவுலர் நீங்க வச்சுக்கணும் ஸ்டெடியா. So அவருக்கும் சான்ஸ் இருக்கு. Then it's going to be Umran Malik, as I already discussed about the X factor. கொண்டு வராரா? Then Arshit Rana, the latest sensation where people are looking at it. இதுதான் டாப் பேரியர். அதை தவிர உங்களுக்கு வைஷாக், விஜயகுமார் அவங்க எல்லாம் இருக்காங்க. இவங்க தான் இது. அதுக்கப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரேயாஸ் ஐயர் ஸ்பாட் ஒன்னு இருக்கு உங்களுக்கு. அந்த நம்பர் 4ல ஸ்ரேயாஸ் ஐயர் has done very well. But in case who is really closely breathing on his neck ன்னு பாத்தீங்கன்னா ஸ்கை இருக்காரு. ஸ்கை புச்சி பாபு டோர்னமெண்ட்லாம் ஆடணும்னு இறங்கி இருக்காருங்கும் போது இஸ் ரியலி ஷோன் த இன்ட்ரெஸ்ட் வாட் ஹி ஹாஸ் டு டூ when it comes to 4-day கிரிக்கெட்னு. சர்ஃப்ராஸ் கான் has really proved well. அவர் அந்த ஸ்பாட்ல இருக்காரு. அதுக்கப்புறம் இந்த இவர் இருக்கிற முஷீர் கான் இஸ் அனதர் கை. ஐ ரியலி வில் டெல் தட் கேன் கோ எவ்ரிவேர் அண்ட் சேலஞ்ச் ஆல் தீஸ் கேஸ் போது எல்லாத்துக்கும் ஆன்சர் இருக்கு. ஒரே ஒரு ஆன்சர் என்னன்னா ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர். India really has to invent 3 or 4 to make sure they can get their combination right in all formats of the game. அருமையான கான்செப்ட். You will only get benefits from this. The end of the tournament is over to see who steps in. The second reserve, third reserve, the gap, இல்ல extraordinary someone has performed out of the way to get into the squad, into the bassa அப்படின்றது எல்லாமே இதுல தெரிஞ்சிடும். Selectors have done a top class job. என்ன பொறுத்த வரைக்கும் ஒன்லி மிஸ்ஸிங் அவுட்னா 2 ஒன்னு நட்ராஜன், இன்னொன்னு சஞ்சு சாம்சன். அதை தவிர நீங்க ஏதாவது நேம்ஸ் வச்சிருக்கீங்களா? இல்ல, நேம்ஸ் நம்ம அன்னைக்கு பேசினதான் நிறைய கிட்டத்தட்ட எக்ஸ்ட்ரா நம்ம ஒரு 40 பேர்கிட்ட பேசணும். ஸோ அதுதான் இதுல மெயின் ஸ்டாண்டிங் அவுட் அப்படின்னா இந்த 2 பேர் தான். நீங்க சொன்னதான் நானும் சொல்லணும், நட்ராஜன் அண்ட் சஞ்சு சாம்சன். ஸோ அதான் இப்போ நீங்க சொன்ன மாதிரி நிறைய கியூ இருக்கு. சில கியூ பக்கமா இருக்கு, சில கியூ வந்து தூரமா இங்க மெட்ராஸ்ல இருக்கு. எங்க வீட்டுல இருந்து ஜோனஸ்பர்க்ல இருக்க உங்க வீடு வரைக்குமே கியூ இருக்கு. ஸ்பின்னர் கியூலாம் நிறையவே இருக்கு. பட் என்ன அப்படின்னா நீங்க சொன்னதுதான், அட் சம் பாயிண்ட் கோலி, ரோஹித், பும்ரா, ஷமி ஃபிட்டா இருந்தா ஷமி இவங்களாம் உள்ள வந்துருவாங்க. இதுக்கே தே எக்ஸ்பெக்டட் டு பிளே. அதுல அதை விட இப்ப எங்க இது அதிகம் அப்படின்னா ஒரு பேஸ் பவுலிங் ஆல்ரவுண்டர் அப்படின்னா பாத் இஸ் வெரி ஈஸி இன்டு த டீம். அதே மாதிரி ஹை பேஸ் அப்படின்னா பாத் இஸ் வெரி ஈஸி இன்டு த டீம். லைக் உம்ரான் மாலிக் நீங்க சொன்னீங்க, ஒரு மயங்க் யாதவ், அதுதான் நான் இப்போ ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். மயங்க் யாதவ் மாதிரி ஒருத்தர் ஃபிட்டா இருந்து இதுல எல்லாம் ப்ரூவ் பண்ணாருன்னா ஸ்ட்ரெயிட்டாவே அவருக்குலாம் டோர் ரொம்ப ஈஸி. அந்த கியூ ரொம்ப ஈஸி. ஹை பேஸ் ஆல்ரவுண்ட், ஹை பேஸ் ஃபாஸ்ட் பவுலருக்கு கியூ ரொம்ப ஈஸி, ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு ரொம்ப கியூ ஈஸி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நோட் உங்க ஃபைனல் தாட்ஸ் என்ன அப்படின்னு நீங்க சொல்லிடுங்க. கரெக்டா சொன்னீங்க. மத்த இதெல்லாம் வந்து டோட்டலி கவர்டு அப்படிங்கும் போது இப்ப உங்களுக்கு உம்ரான் மாலிக், மயங்க் யாதவ் இந்த 4 டீம்ல வாண்ட் அட்லீஸ்ட் 4 ஃபாஸ்ட் bowlers டு bowl 145 பிளஸ் ஆன் கன்சிஸ்டன்ட் பேசிஸ். ஒரு 7 ஓவர் ஸ்பெல் 42 பால் நீ போடுறன்னா 30 பால் should be closer to 145. அந்த மாதிரி ஒரு எக்ஸ் ஃபேக்டர் பிளேயர் நீங்க வச்சுக்கணும். ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா they really struggle against high pace அப்படிங்கும் போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஆர்சஸ் ஃபார் கோர்சஸ். ஏன்னா டெஸ்ட் கிரிக்கெட்ல கரன்சி என்ன? விக்கெட் தான். பவுலருக்கு விக்கெட்டு, பேட்ஸ்மேனுக்கு ரன்னு, வேற எதுவுமே கிடையாது. நீ அவுட் பண்ணணும், நீ ரன் அடிக்கணும், அவ்வளவுதான். இங்க டாட் பால் போடு, வைட் யார்கர் போடு, அதெல்லாம் எதுவுமே கிடையாது இங்க உங்களுக்கு. ஆக்குபைங் த கிரீஸ், பிக்கிங் அப் விக்கெட்ஸ் அப்படிங்கும் போது அது ஒண்ணு. இது ஒரு கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம், பயப்பட வேண்டிய விஷயம். 38 டீம்ல உங்களுக்கு ஹர்திக் பாண்டியாக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்லைன்னா அது கொஞ்சம் வருத்தப்பட வேண்டிய விஷயம். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஸோ மேபி நட்ராஜன் வந்துட்டு தே மைட் ஹவ் திங்க் தட் இஸ் நாட் அ 4-day bowler அப்படின்னு விட்டுருக்கலாம். அதுக்கப்புறம் சஞ்சு சாம்சன் பாத்தீங்கன்னா எனக்கு என்னமோ they have closed the door on him saying that okay we'll only look at you as a white ball player அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. பட் ஆனா ஹோல் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு பிளேயரை கூட நீங்க வந்துட்டு இவன் எப்படி வந்தான்னு நீங்க கொஸ்டின் பண்ணவே முடியாது. அன்பார்ச்சுனேட்லி ஐ டோன்ட் see you questioning anyone how this player came out ன்றதுனால இந்த கான்செப்ட் இஸ் a very very good one. இங்கேருந்து என்ன பெனிஃபிட் வருது? இந்த திலீப் டிராஃபி நடக்க போகுது செப்டம்பர் 5ல இருந்து. அதுக்கப்புறம் நம்ம வருவோம். அங்கேயும் வந்துட்டு மிடில் ஆஃப் த டோர்னமெண்ட் ரிவ்யூ பண்ணி இதுல என்ன பெனிஃபிட்ஸ், யாருன்னு தெரியாத ஒரு புதுமுகம் வந்து இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷனா இருக்குமா
அப்படின்றது எல்லாத்தையும் பார்ப்போம். ரிசர்வ் விக்கெட் கீப்பரை யார் வந்துட்டு புஷ் பண்ணுவாங்க, ரிசர்வ் ஃபாஸ்ட் பவுலரை யார் புஷ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் who is going to be the ideal replacement after this tournament, seeing the performances as an off spinner, left arm spinner, அதுக்கப்புறம் is there anyone is going to push Gill, is there anyone is going to push Shreyas Iyer, எல்லாத்துக்கும் உங்களுக்கு வந்துட்டு தரமான ஒரு பதில் இந்த டோர்னமெண்ட் முடிஞ்ச உடனே கிடைச்சிடும். பிகாஸ் ஈச் டீம்ஸ் பிளே ஈச் அதர் ஒன்ஸ் 12 days of cricket for each other team போது 6 innings with a massive chance for you to showcase your talent, and wish all the very best for each and every individual player, and kudos to the selection committee and the thought process behind this. We will come back and entertain you also in the middle of the tournament how things are going. அதுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஐபிஎல் ரிட்டன்ஷன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது வருமானு. அதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஏ லீக் பத்தியும் நாம வருவோம். வந்துட்டு மோரார்லெஸ் எல்லா டீமும் அந்த ரிட்டன்ஷன்ஸை பத்தி சொல்லிட்டாங்க. ஒரு பேலன்ஸ் எல்லா டீமுமே நல்லா இருக்கு. அந்த டீமுக்கு எங்கெங்க சான்சஸ் இருக்கு அப்படிங்கறதையும் நாங்க சொல்ல வருவோம். Until we come back and entertain you for yet another episode. Thanks a lot and bye bye.